ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம். எங்கள் அக்காவை பற்றி நான் இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. எங்கள் அக்கா பேர் கவிதா. அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. இன்னும் கொஞ்ச நாளையில் அவங்களுக்கு மேரேஜ் ஆகும். அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எம்மா, கதவை திறங்க. சியானாவா? அந்த வாரேம்மா. எம்மா, அக்காவைங்க. அக்காவா மக்களே? பெட்ரூம்ல இருக்கா, நீ போய் பாரு. இந்த போய் பார்க்குறேம்மா. சரி மக்களே. ஹாய் திவ்யா, எப்படி இருக்க? இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எக்ஸாம்லாம் நல்லா பண்ணியா? எப்படி பண்ணேன்னு சொல்லு. திவ்யா, நான் அப்புறமா பேசுகிறேன். என் தம்பி வாரான். அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா தம்பி? நான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்கேன். அக்கா, நம்ம இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நம்ம உங்கள் ஃபோன் எடுத்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இது நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எல்லாருக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேரு கவிதா. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மேரேஜ் ஆக போகுது. அந்த வீடியோவை நாங்கள் கொஞ்ச நாள்ல இதில் அப்லோட் பண்ணுவோம். என்னோட இந்த புது சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னப்பா ஒரே சத்தமா இருக்கு? அம்மா மோட்டர் போட்டிருக்காங்களா? தெரியல அக்கா, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். அப்பா, இந்த ஒரு சிக்கனை சுட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? கேஸ் ஸ்டவ் இருந்திருந்தா இவ்வளோ வேலை ஆயிருக்காது. கேஸ் ஸ்டவ் வேற தீண்டு போயிருச்சு. என்ன மக்களே வேணும்? அது ஒன்றும் இல்லைம்மா, மோட்டர் போட்டிருக்கீங்களான்னு கேட்க வந்தேன். ஆமாம் மக்களே, அம்மா மோட்டர் போட்டிருக்கிறேன். சரிம்மா. எம்மா, எதுக்குமே வெளியே உட்காந்துருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மக்களே, கேஸ் ஸ்டவ் தீர்ந்து போச்சு. அதான் உங்களுக்கு டின்னர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியாம்மா? அப்போ நீங்கள் ஸ்விக்கிலேயே ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம்ல. அவன் என்னத்தெல்லாம் வச்சு செய்வானோ யாருக்கு தெரியும். அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளே கொஞ்ச நேரம் உட்காந்து இதில் சுட்டு எடுப்போம்னு சொல்லி வச்சுட்டு இருக்கேன். ஆமாம், அவன் கண்டதுகளெல்லாம் போடுவான். என்னம்மா, அது நம்ம கேக்கு, நம்ம கழுத்துக்கும் அது நல்லது கிடையாது. பாருங்க கைஸ், நீங்களும் ஆர்டர் போட்டுலாம் வாங்கி சாப்பிடாதீங்க. அது ரொம்ப உடம்புக்கு கெடுதி. அவங்க என்னெல்லாம் வச்சு செய்வாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கோங்க. ஆமாம் மக்களே, வீட்டில் உள்ளதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அதுக்கு நான் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண சொல்லலை, அப்பப்போ வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோதான். சரி மக்களே, இதான் நெருப்பு அணைஞ்சிட்டு அம்மா உள்ளே வந்துடுறேன். வாங்கம்மா, நெருப்பு அணைஞ்சிட்டு. அம்மா, இவ்வளோ நேரம் வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மோட்டர் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒன்றும் இல்லை கவிதா, கேஸ் வேற தீர்ந்து போச்சு. அதனால நான் உங்களுக்கு வெளியில் டின்னர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ உட்காருங்க மக்களே, உங்களுக்கு நான் டின்னர் எடுத்து வைக்கேன். வா சியானா, நம்ம போய் உட்காருவோம். சியானா, வந்து உட்காரு. எப்பா, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஓகேக்கா, உட்காருவோம். ஆமா, குமார் எங்க போனான்? அவனாக்கா, அவன் வெளியே விளையாடிட்டு இருப்பான். ரொம்ப நேரம் ஃபுல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே தான் இருப்பான். உள்ளே வர மாட்டான். ஹலோ ஹலோ, என்னைய பத்தி ஏதோ சவுண்ட் வருது. எம்மாடி, இது குமாரா? ஏல குமார், நீ தானே வெளியே நிக்கிற? உள்ள வா, இல்ல செருப்பு கிட்ட பிஞ்சிரும். என்ன சவுண்ட் ஏறுது? முகர்கிட்ட பல்லெல்லாம் பிச்சு எரிஞ்சிருவேன். அப்படியா? வா பாப்போம். வா 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 பாப்போம். இல்ல, இங்க வா. ஏழை போட்டு பேசியா? முகர்கிட்டலாம் பிஞ்சிரும். நீங்க வா, நான் உனக்கு அண்ணனா, நீ எனக்கு அண்ணனா. சொல்லுங்களா. என்ன ரொம்ப ஓவரா பேசுற குமார்? நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வாங்கிக்கோ. ஐயோ சாரி அண்ணா, நான் தெரியாம அடிச்சிட்டேன். குமார், நான் என்ன சொன்னேன்? என்ன இப்போ சொல்லிட்டு நீ என்ன அடிக்க? இல்ல குமார், என்னன்னு சியானாவை அடிச்சிட்டு வாக்காம அண்ணன். எம்மா, இங்க பாருங்க, சியானா அழுதிட்டு இருக்கா. குமார் வந்து அடிச்சிட்டா. நீங்க வாங்க. ஐயோ அக்கா, எதுக்கு சொன்ன? தெரியாம அடிச்சியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அம்மா இப்போ வருவாங்க. என்ன மக்களே, இந்த அம்மா வாரேன். ஐயோ, என்ன மக்களே அனுப்பிச்சு சியானா? உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்போ அழுகுற? அது ஒன்றும் இல்லைம்மா. குமாரனா அவன் ஏசலாமா, நீ அதனால திட்டுனேம்மா, அதுக்கு நீ அடிச்சிட்டாமா. சரி மக்களே, பரவாயில்ல, இருக்கட்டும். நீ அழுவாத, நிறுத்தி. இப்போ நான் அவன்கிட்ட நான் சொல்கிறேன். அம்மா, குமாரை அடிக்காதீங்கம்மா, பாவம். அது எப்படி மக்களே நான் விடுவேன்? உன்னை நான் அடிச்சிருக்கான், இப்போவுமே கண்டிக்கலன்னா அவன் எப்படிலாம் உன்னை ஏசுவான், அடிப்பான். நீ இப்போ நான் அடிக்கிறேன்னு இல்லையான்னு பாரு. அம்மா, எனக்காண்டிம்மா, ப்ளீஸ்மா. சியானா, நீ இப்படி செஞ்சேன்னா அவ்வளோதான்.
இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே நீ அவனை யாரையாச்சும் அவங்க அக்காவையோ அண்ணனையோ அடிக்க பார்த்தனா அவ்வளோதான். இல்ல சாரிம்மா, அண்ணன் யாசு அதுக்காம அடிச்சேன். இதுக்கு மேலே இப்படி நடக்கக்கூடாது. சரிம்மா. சரி மக்களே, எல்லாரும் உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல சாரி அண்ணன், நான் அவனை அடிக்க மாட்டேன், மன்னிச்சிரு. பரவாயில்ல, இருக்கட்டும் குமார். மக்களே சாப்பிடுங்க. அக்கா எங்களுக்கு தராம அதுக்குள்ள சாப்பிட்டுட்டேன். இந்த பேர் இப்போ முழுசதே கல்வியாவே. என்ன சீக்கிரம் சாப்பிடு. இல்லை குமார், உன் வாய் ஆடுது. என்ன காலையில் பல்லு விளக்குனே இல்லையா? பல்ல வலிக்கு. ஹலோ மாப்பு, பொங்கல் குடிக்க போகிறேன் ஆப்பு. உங்கள் டூத்பேஸ்டில் உப்பு இருக்கா? உப்பா? ஆமாம், கோல்கேட் ஆட்டம் சால்ட்டில் உப்பு இருக்கு. நீ யாருப்பா? ஆனா நீங்க எப்பெல்லாம் வீடியோ எடுப்பீங்களோ அப்பெல்லாம் நான் உடையில வருவேன். ஜோ சுமதி வந்து கதவு தோற. இந்த வாரேன். சுமதி எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் எல்லாரும். நீங்க வாரீங்களா? நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கேன். இல்ல சுமதி, நான் கடையிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தப்பா நினைக்காங்க. பிக்னிக் நடக்கிறதுல உடையில இது போடுறேன்னு நினச்சி இது எங்கள் அக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற கண்டி போடுற வீடியோ இது. யாரும் தப்பாக நினச்சிக்காங்க. அடுத்த வீடியோ வந்து பிக்னிக் வீடியோ தான்.